ரூபாயோ 10,000 ரூபாயோ. டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி வந்தது, உடனே பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுது. இந்த டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி பார்த்து உலகமே வியக்குது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நாட்டையே டிஜிட்டல் ஆக்கிட்டாரு. நாங்களும் எங்க மனசுல ஸ்கேன் பண்ணிட்டோம். எங்கள் ஓட்டு மோடிக்கே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு. இதுவே என்னுடைய கேரண்டி. மீண்டும் வேண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். உலகிலேயே குறைவான விலையில் இணைய சேவை வழங்கும் நாடு இந்தியா என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஆன்லைன் கேமர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இந்த உரையாடலில் இந்தியாவின் தலைசிறந்த ஆன்லைன் கேமர்கள் பங்கேற்றனர். இதில் அவர்களின் கேமிங் துறை குறித்தும் இந்தியாவில் அதற்கான வாய்ப்புகள் குறித்தும் பேசினர். அப்போது பேசிய பிரதமர், இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் துறைக்கு மத்திய அரசு ஆதரவளிக்கும் என உறுதியளித்துள்ளார். மேலும் கேமிங் துறையை கட்டமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும், உலகிலேயே குறைவான விலைக்கு இணைய சேவை வழங்கும் நாடாக இந்தியா உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த துறையில் உள்ள சவால்களை மின்னஞ்சலாக அனுப்புமாறும் கேமர்களிடம் பிரதமர் மோடி கூறியுள்ளார்.